ஓம் நமச்சிவாய. திருச்சிற்றம்பலம். வணக்கம் அன்பர்களே. இன்றைக்கி நம்ம திருமந்திரம் பாடல்கள் 48 49 பார்க்க போகிறோம். இதுவரை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோஸ் தொடர்ந்து வரும். இரவும் பகலும் ஒளிவிடும் தீபம். அடியார் பரவும் அமரர் பிரானை முடியால் வணங்கி முதல்வனை முன்னி படியார் அருளும் பரம்பரன் எந்தை விடியா விளக்கு என்று மேவி நின்றேனே. பாடலோட பொருளை இப்போ நம்ம பார்ப்போம். அடியார்கள் வணங்கி போற்றுகிற தேவர்களின் தலைவனான சிவபெருமானை என் சிரம் தாழ்த்தி வணங்கி, சிரம்னா தலை, என்னுடைய சிரம் தாழ்த்தி வணங்கி தன்னையே எப்போதும் சிந்தித்து கொண்டிருக்கும் தன்மை உடையவர்களுக்கு அருள் புரிகின்ற என் தந்தையும் தலைவனுமான மேலோனை அணையா விளக்காய் என்னுடைய நினைவில் கொண்டிருக்கிறேன் அப்படின்னு திருமூலசித்தர் அவர்கள் இந்த பாடல் மூலமாக நமக்கு சொல்கிறார். மேலானவற்றுக்கும் மேலானவர் என்னுடைய இறைவன் எம்முடைய தந்தை போலும் வந்து எம்மை திருத்தினான். அவருடைய தந்தையாய் வந்து அவரை திருத்தினாராம். உண்மையை விளக்குவதற்காக ஒரு தீபமாயினார். அதனால தான் இந்த பாடலோட தலைப்பு இரவும் பகலும் ஒளிவிடும் தீபம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரி வாங்க நண்பர்களே, பாடல் 49 பார்ப்போம். முத்திக்கு வழி. நரை பசு பாசத்து நாதனை உண்ணி உரை பசு பாசத்து ஒருங்க வல்லார்க்கு திரை பசு பாவச் செழுங்கடல் நீந்தி கரை பசு பாசம் கடந்து எய்தலாமே. இப்போ தெரியாத சொற்களுக்கான பொருளை பார்ப்போம் நண்பர்களே. நரைனா மாயை, பசுனா சீவன், அதாவது ஜீவன், பாசம்னா ஒரு கட்டு, ஒரு கட்டு, தலைக்கட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. திரைனா நமக்கு தெரியும், கரை வந்து எல்லை முடிவு அப்படின்ற பொருளை குறிக்கும். சரி வாங்க நண்பர், இப்போ பாடலோட பொருளை விவரமாக பார்க்கலாம். மாயையோட கட்டுப்பாட்டில் இருக்கிற சிவன், அதாவது நாம் தலைவனான சிவனை நினைத்து ஆன்மாவின் இயல்பையும் தன்னை கட்டுப்படுத்துபவற்றின் தன்மையும் அறிந்து சிவனோடு இணைந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு. மேலும் கடலின் அலைகள் போல், கடலோட அலைகளை நம்மளால் எப்படி எண்ண முடியாதோ அது மாதிரி கணக்கற்ற பாவங்களை செய்யும் உயிர்கள் அந்த பாவக்கடல் கடந்து வீடு பேறு என்கிற கரையை அடையணும் அப்படின்னு சொல்கிறார். இதே தான் திருவள்ளுவரும் முதல் அதிகாரமான கடவுள் வாழ்த்தில் 10வது குறளாக சொல்லியிருப்பார். பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார். இறைவனடி சேர்ந்தவர்கள் பிறவி என்னும் பெருங்கடலை நீந்துவர் அப்படின்னு சொல்லுவார். இதுதான் இந்த பாடலோட பொருள். என்ன தான் கருத்தை சொன்னவங்க வேறு வேறையாக இருந்தாலும் ஆனால் கருத்து ஒன்று தான், ஒரே கருத்தை தான் சொல்கிறாங்க. இதுதான் உண்மையின் சிறப்பு. சரி நண்பர்களே, மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.